வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து போக வேண்டியதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடம் ஏற்காடு. இப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். நம்ம இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் நம்ம லேக்கு, அண்ணா பூங்கா, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. போட்டோஸ் இருக்கு, அருவிகள் இருக்கு. அது மாதிரி நிறைய போய் பார்க்க போகலாம். வாங்க, இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஏற்காடோட பஸ் ஸ்டாண்டு பேக் சைடே பார்த்தீங்கன்னா செம்மையாக வியூ பாயிண்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்காடு மொத்த சிட்டி தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போல நம்ம கூட வைரீஸ் தம்பி தான் கூட வந்திருக்காப்புல. இப்போ நான் வந்து ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு எடுத்த மாதிரி இருந்தீங்கன்னா பேக்கரியில் டீ சாப்பிட்டு அடுத்து பார்க்கு, அண்ணா பூங்கா, இந்த மாதிரி நிறையா இருக்குது, போய் பார்க்க போகலாம். இப்போ என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கலாம்னு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து டீயும் பிளேன் கேக்கும் சாப்பிட்டுட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பட்ஜெட் வந்து நம்ம 500ரூவாக்குள்ளே ஏற்காடு எவ்வளோ இடம் சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் அதை முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியில் சொல்கிறேன் எங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறது மொத்தமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்கா 1 கிலோமீட்ரு, கிளியூர் நீர்வீழ்ச்சி வந்து 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு. சேலவன் சிவன் கோவில் ஒன்று சேலம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வழியாக தான் நம்ம இப்போ பார்க்குக்கெல்லாம் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம இப்போ டீ குடிச்சிட்டு அடுத்தது பார்க்கு பார்க்க போகிறோம், அண்ணா பார்க்குக்கு. வாங்க கிட்ட போயிட்டு என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நடந்து போயிட்டே இருக்கோம். 1 கிலோமீட்டர் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருந்து. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். போகிற வழியில் சின்ன சின்ன பார்க்கு, பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸு, இங்கே ஒரு பார்க்கு மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்க, ரொம்ப அழகாக இருக்குது ரூட்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல், அதாவது ஓட்டி விடாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓட்டி விடாமல் தள்ளி விட்டு பார்க்காம வீடியோவை அப்படியே முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இருக்குது, நாங்கள் என்ன சொல்ல வரோம், ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். வாங்க உள்ள என்ன பார்க்கு போயிட்டு பார்த்துட்டு கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், பெரிய ஒரு இச்சி மரம்னு சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, பெரிய மரமாக இருக்குது. இங்கிட்டாடி பார்த்தோன்னா மிளகு தோட்டம் ஒன்று இருக்குது. ஏற்காடு வந்தீங்கன்னா தங்குறதுக்கெலாம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு நினைக்கோன்னா, ஏன்னா தங்குறதுக்கெலாம் ஏகப்பட்ட ரூமுகள் இருக்குது. அதே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்குன்னு தனியாக ஜீப் சவாரிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் கவர்மெண்ட் பஸ்லேயே வந்தீங்கன்னாவே, சேலத்துலேருந்து கவர்மெண்ட் பஸ் வந்தீங்கன்னா இங்கேருந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஜீப் சவாரிலாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பார்க்குன்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது. ஒரு ஆள் வீதம் 350 ரூபா கொடுத்து உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் பார்லோட அந்த என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. ஒரு ஆள் வீதம் 350 ரூபா வசூல் பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர், பப்ஜி கேம் விளையாட முடியல, அந்த மாதிரி நிறைய இங்கே விளையாட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு தேவையான பாதுகாப்பு கவசம்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பார்க்கு உள்ளே நம்ம போக போகிறோம். வாங்க உள்ளே போய்ட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி உள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கட்டி டிக்கெட் டோக்கன் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஆள் 350 ரூபா எடுத்திங்கன்னா இது மாதிரி ஷூட் கொடுத்துறாங்க. ஷூட் கொடுத்துட்டு அது மாதிரி வெளியே பூரில் காமிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கன் ஷூட்டு, பப்ஜி கேம் மாதிரி விளாட்லாம். கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணி விளாட்லாம், என்ஜாய் பண்ணலாங்க. வந்து வாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள் இடம். ஷூட்டு, பாதுகாப்பு கவசம் எல்லாமே கொடுக்குறாங்க. காமிச்ச மாதிரி அந்த ஷூட்லாம் போட்டு இங்கே நம்ம ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி கேம் விளாடுவோம் பார்த்தீங்களா மொபைலில், அந்த மாதிரி இங்கே கேம் விளாட்லாம், என்ஜாய் பண்ணி விளாட்லாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பார்க் பார்த்துட்டு நாங்கள் இப்போ திருப்பி அடுத்த பார்க் ஒன்று பார்க்க போகிறோம். வண்டி கடை ஸ்டாப் இது. லேக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க. வண்டி கடை ஸ்டாப் போர்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது
தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை ஏரி பூங்கா ஏற்காடு அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக பெரியவருக்கு 40 ரூபாயும் சிறுவருக்கு 20 ரூபாயும் வசூல் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்க. அந்த போட்டில் டிரைவிங் பண்ணுறவங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏரியா பார்க்க ரொம்ப நல்லா பச்சை பசேன்னு பார்க்க ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. ஏரி பூங்காவுக்கு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கு உள்ளே நுழையிறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆள் இதை 40 ரூபா வசூல் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேர், நானும் வைத்தீஸ் தம்பி தான் டிக்கெட் எடுத்தோம். 2 பேர்த்துக்கு 80 ரூபா ஆச்சு. வாங்க பார்க்கில் என்ன எப்படி இருக்குது, அழகெல்லாம் எப்படி இருக்குது, பூச்செடிங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. போய் பார்க்கலாம். சூப்பராக சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். பூக்கள்லாம் பாருங்கள் பூத்து இருக்குது, செம்மையாக இருக்குது. ரொம்ப என்ன வந்து பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா வைத்தீஸ் தம்பி வீடியோ எடுத்து போயிட்டுருக்காப்புல. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள பார்க்குள்ளே நுழைச்சிட்டோம். பெரியவர்களுக்கு 40 ரூபாயும் சிறியவர்களுக்கு 20 ரூபாயும் வசூல் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு கொடுக்குற காசு கொஞ்சம் ஒருத்துப்பலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப நல்ல ஒரு பிளேஸு. ஏன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். செடியெல்லாம் கட் பண்ணி ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல செம்ம பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். கப்புள்ஸ் வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. பூவெல்லாம் பார்த்தா அவ்வளோ கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. பாருங்கள் பூ என்ன கலரில் அப்படியே டார்க் கலரில் இருக்குது. பார்க்க சூப்பராக இருக்குது. பூ பார்க்கலாம் அருமையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. குடும்பத்தோட மோட்ரு போட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு போட்டு இது வந்து காலையிலே மிதித்து சவாரி செய்கிறது. சூப்பராக இருக்குது பார்க்க அருமையாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்களா இது காலையிலே நம்ம சைக்கிள் மிதிக்கிற மாதிரி மிதித்தோம்னா ஓட்டு நவரும். ஸ்டேரிங் கண்ட்ரோல் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த போட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். மோட்ரு போட்டு சூப்பராக இருக்குது. இந்த ஏரியோட அழகு பார்க்க செம்மையாக இருக்குது பாருங்கள். குட்டி போட்டோஸ் தான், அதனால நல்லா இருக்கு. மோட்ரு போட்டு பாருங்கள். இது வந்து குடும்பத்தோட குரூப்பாக போகிறவங்களுக்காக மோட்ரு போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கடலில் பயணம் செய்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. இது மாதிரி போட்டில் சவாரி செஞ்ச அனுபவம் இருந்தால் உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் பண்ண தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உண்மையாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க வைத்தீஸ் தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கு. நம்ம சும்மா நிழலுக்காக உட்காந்துருக்குறோம். கூடாரம்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. காகிதப்பூ செடி பூவு ரொம்ப பேப்பரோட மெலிசாக இருக்கக்கூடிய ஒரு பூ. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணி பந்து மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா நீட்டாக பராமரிச்சிருக்காங்க. ஒரு தம்பி செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிழலுக்காக ஓய்வு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் உட்காந்துருக்குறோம். ரொம்ப சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம வர சுற்றுலா பயணிகளும் கொஞ்சம் சுத்தபத்தமாக பிளாஸ்டிக் கீழே போடாமல் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்கன்னா அடுத்து வர சுற்றுலா பயணிகளுக்கும் கொஞ்சம் இயற்கையாக அந்த சுவாசிக்கிற காற்று எல்லாம் கிடைக்கும். தயவுசெய்து பிளாஸ்டிக்கெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. வாட்டர் கேனை கொண்டு வந்தீங்கன்னா போட்டுட்டு போகாதீங்க. மறக்காமல் எடுத்துகிட்டு போயிரு. வெளியில் அதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க தொட்டி, அதில் போட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா ஊசி கற்றாழைன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன சரியில்லை, பூ பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேப்பரோட நைஸாக இருக்கக்கூடிய அந்த பூவு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறாம
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரி பூங்கா பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க்கு பார்க்க போகிறோம். வாங்க அண்ணா பார்க் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரி பார்க்கு பார்த்துட்டோம். இப்போ வந்து அண்ணா பூங்கா வந்துட்டோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்கா உள்ளே நுழைஞ்சிட்டோம். முன்னாடி வைத்திய தம்பி தான் வீடியோ போயிட்டு எடுத்துகிட்டு இருக்காப்புல. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க்கு பூங்காவுக்கு வந்துட்டோம். ஒரு ஆள் வீதம் 40 ரூபா வசூல் பண்ணுறாங்க இங்கேயும். வாங்க என்ன உள்ள எப்படி இருக்குன்னுட்டு பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக சுத்தமாக நீட்டாக இருக்குது பாருங்கள். பூக்கள்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குது. இங்கேயும் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். பூவெல்லாம் பாருங்கள் அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது என்ன பூன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க நீட்டாக இருக்குது. அது ஒரு வாட்டர் சர்வீஸ் மாதிரி இருக்குது. அதாவது தண்ணியில் வந்து இருந்து அடிச்சுனா நல்லா ஒரு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் தண்ணி ஊற்றும். ஆனால் இப்போ தண்ணி இல்லாமல் சும்மா இருக்குது பாருங்க. அண்ணா பூங்காவுக்கு உள்ளே வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில, அந்த அளவுக்கு இருக்குது பார்க்க. என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ எடுக்கிறது நல்ல ஒரு இடம் தான் இது. சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டே வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த பூ கலரெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. டார்க் வாடாமல்லி கலரு அப்படியே அருமையாக இருக்குது. கலராக டார்க் கலரில். இங்கேயும் நல்லா ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இது. சில்ட்ரன்ஸுக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறக்கூடிய சைக்கிள் ரேஸ் எல்லாம் இருக்குங்க. வாங்க அதுனா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழந்தைகள் விளையாடுறதுக்கு, ரொம்ப சைக்கிள் சவாரி செய்கிறதுக்கு, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கே ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு இடமா இருக்குது இது. பாருங்க சில்ட்ரன்ஸ் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு செட்டப்பு செம்மையாக இருக்குது. பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் குழந்தைங்கள் விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க. கூடார மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா அண்ணா பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளாட்றதுக்கு ஊஞ்சல் இந்த மாதிரி சர்க்கிள்லாம் நிறையா இருக்குது. ஊஞ்சல் ஆடலாம். நிழலுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு கூடாரம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க. தம்பி விளையாண்டுட்டு இருக்காப்புல. சர்க்கிள் சின்ன குழந்தைங்க நம்ம சறுக்கி விளாடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பசங்க சறுக்கி விளாட்றாங்க பாருங்க. மரங்கள்லாம் பாருங்க ரொம்ப ஹைட்டாக பெரிய மரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ரோஸ் கலர் பூச்செடியும் இங்கே வச்சுருக்காங்க. ரோஸ் கார்டன் சொல்லி பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள். எல்லா வகையான ரோஸும் இங்கே இருக்குது. ரொம்ப லைட் ரோஸு, டார்க்கு, எல்லா கலர் ரோஸும் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா புல் தரையில் மீது அமராதிகள்னு சொல்லி வச்சுருக்காங்க. எதுக்கு அமரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா ஏற்கனவே காஞ்சி போய் தான் இருக்குது. என்ன நம்ம உட்காந்து எதுவும் ஆகுமோ என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு என்னன்னு தெரில. இது ஒரு செட்டப் செம்மையாக இருக்குது. செயற்கையாக மரம் இருக்குது பாருங்கள். மரத்து பொந்துலேருந்து பாம்பு வர மாதிரி இருக்குது செட்டப் இருக்குங்க. அண்ணா பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளாட்றத பார்த்துட்டு ரோஸ் பார்த்துட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்க போயிட்டுருக்குறோம். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணலாம் நிறையா. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். சுத்தமாக நீட்டாக இருக்குது. இங்கே இருக்க இந்த செட்டப்லாம் பார்த்தாவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. பச்சை பசுவேர்னு நீட்டாக பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா புல்தரையில் அமராதின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதுக்காகன்னு தெரில. வயசு தம்பி முன்னாடி பிறகு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. டேலியா பூவுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, ரோஸ் பூவோட இது ரொம்ப அதிகமாக அடுக்கு உள்ள பூவாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாளிகை அண்ணா பூங்கன்னு சொல்லி இங்கே இருக்குது. கண்ணாடி ரூமுக்குள்ளார கலர்ஃபுல்லாக செடிகள் வச்சுருக்காங்க, பூச்செடிகள். வாங்க போயிட்டு கிட்ட போயிட்டு இன்னும் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா வகையான செடியும் வச்சுருப்பாங்களாட்டுக்கு. சூப்பராக இருக்குது பார்க்க. இது பாருங்க ஒத்த இலையில் பூ இருக்குது. கிண்ணி செடி பூவு, ரோஸு நிறையா இருக்குது பாருங்கள். செடிகள் கலர்ஃபுல்லாக இருக்குது பூ பார்க்க.
ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்திருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கண்ணாடிக்குள்ளே பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்னா இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்துஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா வகையான செடியும் வச்சு பார்க்க அழகாக இருக்குது. இந்த பூவெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் என்ன பூன்னு தெரில. இந்த பூவோட பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்கு பார்த்துட்டோம். அண்ணா பூங்காவை பார்த்துட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கலர் பூச்செடிகள் வந்து விற்கப்படும் சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. நிறையா கலர் பூச்செடி வச்சுருப்பாங்களாட்டுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அண்ணா பூங்கா பார்த்துட்டு அடுத்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். போட் ஹவுஸ் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். அருவிகள்லாம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது என்ட்ரன்ஸ் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்காடு ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் 70வது பிறந்தநாள் நினைவு நுழைவாயில்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த வழியாக தான் நம்ம படகு சவாரிக்கு உள்ளே போகணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குதிரை சவாரியெல்லாம் இருக்க மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சூழல் சுற்றுலா பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். டிக்கெட்டு விவரம் அது வச்சு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் விதம் 20 ரூபா வச்சு 2 பேருக்கு 40 ரூபா. வாங்க பார்க்கு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். நம்ம பார்க்க போகக்கூடிய அந்த தீவு தமிழ்நாடு வனத்துறை சூழல் சுற்றுலா பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த காட்சியை பார்க்கவே. சரி, ஓகே சார். ஓகே சார். பாருங்கள் படகு சவாரி இங்கே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நம்ம படகு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பார்க்கை பார்த்துட்டு அடுத்து என்ன இருக்குன்ட்டு பார்க்க போகலாம். அண்ணா பூங்கா மாதிரி இதுவும் ஒரு பூங்கா. இது ஒரு சுற்றிலும் தண்ணி இருக்குது. நடுப்புற தான் இந்த பூங்கா இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் பைய வாட்டர் கேன்லாம் போடாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். சூப்பராக இருக்குது. சில்ட்ரன்ஸ் சொல்கிறதுக்காக அந்த ஊஞ்சல்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வண்ணத்து பூச்சி பூங்கான்னு சொல்லி இருக்குது. லேக் பக்கத்துலேயே இருக்குது. என்னடா லேக்குன்னு சொல்கிறீங்க, காமிக்க மாட்டேங்கிறீங்க, கிட்ட சவாரி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அதை பார்க்கலான்னு இருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காட்டெருமை, புலி, சிறுத்தை, கரடி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்றது போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் இருக்கா என்னன்னு தெரில. வாங்க பார்க்கலாம். எல்லாமே ஒரு சிலையாக இருக்குது. ஆனால் என்ன இருக்குது அப்படின்ட்டு கிட்ட போனை பார்த்தா தான் தெரியும். இங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ், சிங்கத்தோட சிலை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ரொம்ப அழகாக நேச்சுரலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டைனோசர் அதோட ஒரு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பல்லெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது பாருங்க. இங்கே ஒரு காட்சி முனை இருக்குது இந்த இடத்துல. ஒரு மேலே ஏறி கொஞ்சம் தூரம் ஃபுல் லேக்கும் பார்க்குற மாதிரி பார்க்க பாருங்க. நல்ல சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஏரி போட் ஹவுஸ் செம்மையாக இருக்குது பார்க்க. பாருங்க அழகாக மரத்தில் கொக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் பார்க்கு அழகாக இருக்குது. இதுனா தமிழ்நாடு வனத்துறை விஞ்ஞான விளக்கம் மையம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த ரூமு. பார்க்கு மொத்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அனகொண்டா பாம்பு சுருண்டு படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அதை மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குடைவரம் சிப்பம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது.
மாடு, காட்டெருமை, யானை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்கள். ஏன்னா ஊஞ்சல் அத்துக்கிட்டு வர மாதிரி ஆடக்கூடாது. அப்போ நல்லா அண்ணே. அதான் ஐலாண்டோட அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த இடம். அதேமாரி இங்கே காண்டாமிருகம் இருக்கிற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்குறாங்க. முன்னாடி ஒரு இடத்துல காமிச்சிருப்பேன், அனகொண்டா காமிச்சிருப்பேன், சிங்கம் காமிச்சிருப்பேன். இது பாருங்கள் காண்டாமிருகம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா கங்காருன்னு சொல்லி அந்த சிலை வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க, ஒரிஜினல் மாதிரியே. ஒட்டகச்சினிங்கி ஏட்டுக்கு அப்படி தான் தெரியுது, ஆனால் கலர் இல்லாமல் இருக்கவும் நல்லாவே இல்லை. இருந்தாலும் இப்படி ஒரு சிலைங்க இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சில்ட்ரன்ஸுக்கு 50 ரூபாயும் வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அந்த கேமு. சூப்பராக இருக்கும் சில்ட்ரன்ஸுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கேம்கள்ஸ் இருக்குது. பாதுகாப்பு கவசமும் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐலாண்டை சுற்றி காமிச்சிருப்பேன். சிம்பிளாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறவரும் இல்லை. ஆனால் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இந்த ஐலாண்ட் பார்த்துட்டு நம்ம அடுத்து படகு சவாரி பார்க்க போகிறோம், சுற்ற போகிறோம், படகுல ஏறி பார்க்க போகிறோம். வாங்க படகுல ஏறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தோம் படகு சவாரி செய்யலாம் அப்படின்ட்டு. அதாவது படகு இல்லத்துக்கு இப்போ வந்துவிட்டோம். வாங்க படகுல ஏறிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். செய்கிறதுக்கு என்னதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி டிக்கெட் வேறு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 10 ரூபா மதிய வண்டி, 200 2 பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னென்னு தெரியல, பார்க்கலாம் பாருங்கள். அதோட டிக்கெட் விவரம் பார்த்திங்கன்னா படகு இல்லத்துக்கு உள்ளே நுழையிறதுக்கு ஒரு ஆள் வீதம் 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இது இல்லாமல் படகு சவாரி செய்கிறதுக்கு தனி டிக்கெட். அது வாங்க அது எவ்வளோன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், படகு இல்லத்துக்கு படகு பக்கத்தில் வந்துட்டோம். நிறையா போட்டு வச்சுருக்காங்க. 2 பேர் போகிற போட்டு. இது சைக்கிள் மாதிரி கூட இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த படகு சவாரி செய்கிறதுக்கு டிக்கெட் வாங்குகிற அந்த ரூமு. பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வீதம் 100 ரூபா, 2 பேருக்கு நாங்கள் 200 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்க படகுல ஏறிட்டு உங்களுக்கு சைனீஸ் போயிட்டுருக்காப்புல ஜாக்கெட் எடுத்து போட போகிறாப்புல பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ நம்ம போட்டில் ஏற போகிறோம். ரொம்ப ஒரு அமேசிங்காக ஒரு இந்த பயணம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போட்டில் ஏறிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு. இந்த மாதிரி போட்டில் போகிற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்ட்டு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அழகாக அற்புதமாக சூப்பராக இருந்துச்சு இந்த போட் சவாரி. என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரோட்டில் கூட சைக்கிள் மிதிச்சிடலாம் மாட்டேங்குது, அந்த அளவுக்கு தண்ணியில் சைக்கிள் மிதித்து, அதாவது போட்டை மிதித்து தான் நம்ம போட்டை மூவ் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் கிடச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக அந்த கூட வர படகு போட்டு துடுப்பு ஓட்டிட்டு போகிற போட்டெலாம் இருந்துச்சு. மோட்ரு போட்டும் நிறையா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு அனுபவம் தண்ணிக்குள்ளே ட்ராவலிங் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் மறக்காமல் இந்த போட்டில் போன அனுபவம் இருந்தால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டை தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அமையும். உங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ரூட்டு. அதாவது நம்ம முன்னாடி இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீவை உங்களை காமிச்சிருப்பேன். அந்த காண்டாமிருகம், மான், சிங்கம் அதெல்லாம் காமிச்சிருப்பேன் சிலையா. அதோட தீவு தான் ரைட் சைடில் இருக்கிறது. இந்த அனுபவம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு போட்டு கிராஸ் ஆக அந்த பெரிய போட்டு மோட்ரு போட்டு போகிற பார்த்தீங்கன்னா அந்த அலை அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போட்டை அசைச்சு கொடுக்குது. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு கடலில் போன ஒரு ஃபீலிங் கிடச்சிது பார்த்தீங்களா. போட்டில் மிதித்து தான் நம்ம போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் மட்டும் வயசு தம்பியும் நானும் அந்த மிதித்து தான் நாங்கள் போட்டை மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட லைட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கலைஞர் விளக்கம்னு சொல்லலாம், அதாவது மெர்க்குரின்னு சொல்லலாம். இது எது சரியான ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
ரொம்ப அழகாக ஒரு அற்புதமாக இந்த ஒரு அனுபவம் இருந்துச்சு. வாங்க இன்னும் அடுத்து இந்த அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு போட்லேயே மூவ் பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல ஒரு அனுபவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதே தெரியவில்லை. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே அந்த என்ன சொல்கிறது, அந்த பூங்கா நின்று இந்த போட்டில் நாங்கள் நிறைய பேர் அந்த டிரைவிங்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம அந்த போட்டில் இருந்து நம்ம அந்த இடத்த நம்ம ரிட்டர்ன் திருப்பி பார்க்குறோம். ரொம்ப அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா நம்ம அங்கே கரையில் நின்று நம்ம இந்த போட்டில் போனவெல்லாம் முன்னாடி காமிச்சிருப்பேன். அது நல்ல ஒரு சூப்பராக இருந்திருக்கும். இப்போ நம்ம அதே போட்டில் நம்ம டிரைவிங் பண்ணுற பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுபவம். அங்கேருந்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டா காமிக்கிறாங்க, விளக்கம் கேட்டாங்க என்ன ஏது அப்படின்ட்டு. அது நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இது மாதிரி போட்டில் போயிட்டு இல்லை ஃபேமிலியோட போனீங்களா, இல்லை கப்புள்ஸாக போனீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட போனீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏற்காட்டில் வந்து போட்டிங் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதே வந்து சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா இன்னும் அழகாக சூப்பராக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாங்கள் வந்தது வந்தீங்கன்னா வெயில் டைமு, அதனால் கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் சம்மர் சீசன் வந்தீங்கன்னா இன்னும் அந்த பூக்கள் இந்த மாதிரிலாம் நிறைய அதான் சொல்கிற மாதிரி ரோட்டில் கூட சைக்கிள் மிதிச்சிடலாம் மாட்டுக்கு. தண்ணிக்குள்ளே சைக்கிள் மிதிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. கேப்பில் போகும் போட்டு சைடில் போயிடும் போட்டு சொன்னால் கேட்க முடியாது. மிதிச்சு தான் மூணுங்கிற ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லை, அந்த போட்டு வந்து நம்மளை கொண்டு போய் கரையில் தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஸ்பீடு போட்டு வருது, இங்கே பாருங்க, ஸ்பீடு போட்டு போகுது. அலை வருது மக்களே, அலை வருது. இதில் ஒன்று ஐயோ என்னால் முடியலப்பா. அடேங்கப்பா செம்மையா அலை தழும்புது மக்களே. பாருங்க சுரேஷனே போட்டு மீச்சிட்டு வராரு. பார்த்தீங்களா, உங்களுக்காக எப்படிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்குள்ள மிதிக்கிறது ரோட்டில் கூட சைக்கிளில் மிதிச்சிடலாம், மட்டும் இங்கே மிதிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் செம்மையாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரிட்டர்ன் கரைக்கு திரும்பிட்டோம். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரைக்கு போகிற மணி கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் திரும்பி ரிட்டனு அதை நடுப்புற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளம்பரம், ஒரு படகு மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம திரும்பி ரிட்டர்ன் போக போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அது சொல்ல வரோம் பாருங்கள். அதை பார்க்க ரொம்ப அது திருப்பி ரிட்டர்ன் தண்ணிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு படகு போட்டு போய் அந்த நம்ம போட்டை அசைச்சு காமிக்குது. அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். ஒரு கடலில் போகிற ஒரு ஃபீலிங் கிடச்சிது எங்களுக்கு. சூப்பராக இருக்குது அந்த அனுபவம், சொல்ல முடியல. அந்தளவுக்கு பண்ணி ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அருமையாக இருக்குது பார்பன்ஸ். டாடா அந்த கடல் அலையில் எப்படி நம்ம மிதந்துட்டு போவோமோ அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம போட்டை திருப்பி அந்த நடுப்புற ஒரு என்ன சொல்கிறது, கட்டை மாதிரி ஒரு போட்டு இருந்துச்சு. அதை நம்ம திருப்பி ரிட்டர்ன் பார்க்க போகிறோம். அதை நீங்களும் பார்க்க போகிறீங்க. அது ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு. வாங்க இப்போ போட்டை திருப்பிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிக்கலாம். இன்னும் டைம் இருக்குனால ஒரு ஆளுக்கு வீதம் 100 ரூபா வசூல் பண்ணுறாங்க. அது திரும்பி நம்ம ரிட்டர்ன் வந்து இதை பார்க்கறதுக்காக போன போட்டு நாங்கள் திருப்பிட்டு வந்துட்டோம். இது அப்படியே எல்லா பகுதிகளையும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அதாவது ஹோட்டல் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கட்டுமரம் மாதிரி இருக்குங்க. லெஃப்டில் போனேன். அவ்வளோதான் மக்களே, டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போனோம்னா டைம் முடிஞ்சது. நேரம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போட் சவாரி செஞ்சுட்டு அடுத்தது வந்து இன்னொரு கார்டன் இருக்குது, அதை போய் பார்க்க போகலாம். கார்டன்கிட்ட போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். போட்டிங் பண்ணதுனால பஸ் எடுத்துக்கிச்சு. சாப்பாடு, மீன் குழம்பு மீன் ஒன்று, வறுவல் மீன் ஒன்று, ஒரு முட்டை ஒன்று. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு 70 ரூபா தான். மீன் குழம்போடு கொடுத்துருப்பாங்க, ஒரு முட்டையும் கொடுத்துருவாங்க. சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி மீன் வறுவல் ஒன்று. மொத்தம் பார்த்திங்கன்னா 110 ரூபா தான் செலவு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அந்த ஆர்ச்சு பக்கத்துலேயே இருக்குது இந்த கடை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை மலைப்பயிர் துறை சேலம் மாவட்டம் அரசு தாவரவியல் பூங்கா ஏற்காடு அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே ஒன்று
இது வரைக்கும் முன்னாடி பார்த்தது வந்தீங்கன்னா போட்டோஸ் பார்த்தோம். இப்போ வந்து தாவரவியல் பூங்கா ஏற்காடு போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம், இந்த பூங்கா எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காட்டில் உள்ள தாவரவியல் பூங்காவுக்கு இப்போ நம்ம வரோம். ஃபஸ்ட் டைம் நானும் இதை பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு தெரில. கிட்ட போயிட்டு பார்க்கலாம் வாங்க. தோட்டக்கலை மலைப்பயிர் துறை அரசு தாவரவியல் பூங்கா ஏற்காடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது என்ட்ரன்ஸ். இது அடுத்த என்ட்ரன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க இன்னும் கிட்ட உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தாவரவியல் பூங்கா உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆள் டிக்கெட்டு 30 ரூபா வசூலிட்டாங்க. நாங்கள் 2 பேர் 60 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம். முன்னாடி பார்த்திங்கன்னா வைத்திய தம்பி போயிட்டுருக்காப்புல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு அந்த சறுக்கு, ஊஞ்சல், இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்க இடம் தாவரவியல் பூங்காவாக இருக்குது. இந்த சைடும் பாருங்கள், அதே சூப்பராக இருக்குது. சுத்தபத்தமாக நீட்டாக பாதுகாப்பாக அப்பப்போ சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்க மாட்டுக்கு, போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாக தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு போகணும். 2 சைடு மரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தோப்பு மரம் மாதிரியே இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரம் ஏறி போக மாட்டுக்கு, நல்ல ஒரு ஏற்றம், பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே ரவுண்டு கல், சிமெண்ட் கல் போட்டு தர சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மலையில் மலைப்பகுதி தான் இது. கொஞ்சம் தாவரவியல் பூங்கா பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்னு சொல்லுவாங்க. பராமரிப்பு பணி நடந்துகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா வைத்தியசி எங்கே போனாலும் நடக்கடிச்சே சாவடிக்கிறாப்புல, அசந்து போகுது. ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் போகலாம், வண்டியில் போகலாம்னா கேட்க மாட்டேங்கிறாப்புல, நடந்து போகலான்ட்டே சொல்லிகிட்ருக்காப்புல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்க்க அந்த காட்சி முனை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து நம்ம இப்படியே வந்தோம். இங்கேருந்து அந்த காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தாவரவியல் பூங்கா பாருங்கள். இங்கே நிறைய செடிகள் வச்சுருக்காங்க, பூச்செடிகள் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்க பச்சை பசுமையான தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தொட்டி. தாவரவியல் பூங்காவுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வகையான செடிகளும் வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்குங்க, சூப்பராக இருக்குது. அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுறவங்க இங்கே ட்ரை பண்ணலாம். சிறுவர்களும் பெரியவர்களும் எல்லாருமே பண்ணலாம் மாட்டுக்கு. கயிற்றில் நடக்கிறது, கயிற்றில் வந்து சைக்கிள் ஓட்டுறது, ஜம்பிங்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக ஏற்காடு வரணும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் சுற்றி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மதியம் சாப்பிட்டோம், அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். மீன் சோறு நல்லா இருந்துச்சு. நாங்கள் பார்க்காத ஏதாவது இருந்தால் இன்னும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு 500 ரூபா பட்ஜெட் போட்டோம். நாங்கள் சேலத்துலேருந்து ஏற்காடு வந்து எவ்வளோ தூரம் சுற்றி பார்க்க முடியும்னு பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு 550 ரூபா செலவாச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருப்பேன். நாங்கள் பார்க்காத இருந்தால் சொல்லுங்கள். இனி வேறு ஏதாவது பிளேஸ் போகணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.